வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 19வது ரோஸ்கர் மேளாவின் ஒரு பகுதியாக ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர், ஜோத்பூர், அஜ்மீர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே துறையில் 1,60,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். முந்தைய ஆட்சியில் பணி நியமனம் செய்வதற்கான நடைமுறைகளை நிறைவு செய்ய சில ஆண்டுகள் தேவைப்பட்டதை நினைவுகூர்ந்த அவர், பாஜக தலைமையிலான மத்திய அரசு வேலைவாய்ப்பு நடைமுறைகளை துரிதப்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், வேலைவாய்ப்பு பெறும் இளைஞர்கள் தேசத்திற்கே எப்போதும் முன்னுரிமை அளித்து முழு மனதுடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். आज माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने देश भर में 51,000 से अधिक युवाओं को भारत सरकार के विभिन्न विभागों में नौकरी के नियुक्ति पत्र दिए हैं. बहुत बड़ी एक अनवरत सेवा है जो कि रोजगार मेला के नाम से 4 वर्षों से लगातार चल रही है और इसमें अब तक लाखों युवाओं को नौकरी दी जा चुकी है. आज का ये जो कार्यक्रम था, इस कार्यक्रम में 51,000 युवाओं को नौकरी मिली है देश भर में और ये बहुत बड़ी एक सेवा का काम है जो प्रधानमंत्री जी के नेतृत्व में देश भर में हो रहा है. இதேபோன்று தில்லியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பணி நியமன நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் இலக்கை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். It's a great opportunity that you have all got. But whether you look at it as an opportunity to serve or whether you just look at it as a job is a choice that each one of you will have to make. Reflect on it. अगर हम सब ने नए टेक्नोलॉजीज को अडॉप्ट किया, आज आर्टिफिशियल इंटेलिजेंस का दौर है, इतना कुछ सुनते हैं, पढ़ते हैं, हम भी अपने आप को रीट्रेन करें, रीस्किल करें, अपग्रेड करें हमारी नॉलेज. संतुष्टि ना हो कि बस जॉब मिल गई सरकार में, जीवन बन गया. आगे बढ़ना है, देश को भी आगे लेके जाना.